தெற்கு சீமைகள் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற மதுரை மண்ணில் சூளுரை. தமிழ்நாடு விசஸ் என்டிஏ எனும் போரில் மக்களின் ஆதரவோடு வெல்வோம் ஒன்றாக எனவும் சமூக வலைதளத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிவு. திமுக ஹவாலா பணத்தை பறிமுதல் செய்து மக்களுக்கு கொண்டு வருவோம். சென்னை அம்பத்தூர் பரப்புரையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டம். சட்டசபை மற்றும் மாநிலங்களவை தேர்தலில் தான் போட்டியிடுவதில்லை என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அறிவிப்பு. அதிமுகவுடன் அமமுக கூட்டணி அமைக்கவில்லை என்றும் பாஜகவோடு தான் கூட்டணி வைத்திருப்பதாகவும் பரபரப்பு பேட்டி. பதவிக்காக எந்த ஏழைக்கும் சிலர் துணிந்து விட்டார் ஓபிஎஸ். திமுகவுக்கு ஆதரவு தெரிவித்து வருவது குறித்து டிடிவி தினகரன் விமர்சனம். திமுக கூட்டணியில் சிபிஐக்கு எத்தனை தொகுதி வேண்டும் என்பதை சென்னையில் நடைபெறும் பொதுக்குழுவில் கலந்து பேசி முடிவெடுப்போம். சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டியன் தகவல். சென்னையில் புறநகர் ரயில்கள் ரத்தால் பொதுமக்கள் அவதி. கூடுதல் பேருந்துகள் இயக்கப்படும் என மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. மதுரையில் கமல் பண்பாட்டு மையம் சார்பில் நடைபெற்ற மரபோம் நிகழ்ச்சி. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்பு. காந்தியடிகள் என்ற அடையாளமே இருக்கக்கூடாது என மத்திய அரசு நினைக்கிறது. ரூபாய் நோட்டிலிருந்தும் காந்தி படத்தை நீக்கவும் செய்வார்கள் எனவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விமர்சனம். வரும் சட்டமன்ற தேர்தலுக்கான நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்கள் அறிமுகம். திருச்சி ஆலம்பட்டி புதூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் 234 வேட்பாளர்களையும் அறிமுகப்படுத்தினார் சீமான். காரைக்குடி தொகுதிகள் சீமான் போட்டி. கடந்த முறை சென்னை திருவொற்றியூர் தொகுதிகள் போட்டியிட்ட நிலையில் அறிவிப்பு. அதிமுக முன்னாள் சபாநாயகர் தனபாலின் மகன் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் தாவேகவில் இணைந்தார். அதிமுகவில் சீனியர்களுக்கு மரியாதை இல்லை. வரும் தேர்தலில் 3வது இடத்துக்கு அதிமுக தள்ளப்படும் என பேட்டி. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்தது அக்கட்சிக்கு பின்னடைவு. தாவேக இணை பொதுச் செயலாளர் சிடிஆர் நிர்மல்குமார் கருத்து. உயர்தர அரிய வகை கனிம வள தாதுக்களை பிரேசிலிடமிருந்து இந்தியா வாங்க ஒப்பந்தம் கையெழுத்து. கனிமங்களை வெட்டி எடுத்தல் மற்றும் சுத்திகரிப்பு தொழில்நுட்பத்தை இந்தியாவுடன் பகிர்ந்து கொள்ளவும் உடன்பாடு. ட்ரம்ப் விதித்த உலகளாவிய இறக்குமதி வரிகள் செல்லாது என அந்நாட்டு உச்ச நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு. மீண்டும் 10 விழுக்காடு புதிய வரியை விதித்து ட்ரம்ப் உத்தரவு. ஆஸ்திரேலிய மகளிர் அணிக்கு எதிரான 3வது T20 போட்டி. இந்திய அணி 17 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி. சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருதுராஜ் கெய்க்வாட் தொடர்வார். அணி நிர்வாகம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. T20 உலகக்கோப்பை தொடரில் சூப்பர் 8 சுற்று. நியூசிலாந்து பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான போட்டி மழையால் ரத்து.